அந்த தூயவனை தோழனாக்கி உலக தொண்டு புரிந்தாய். நீ சம்பூர்ண சமர்ப்பணத்தால் தவத்தின் சிகரம் தொட்டாய். சிவஞானதானம் நீட்டும் நம் சரஸ்வதி அன்னையை உன் பணிவை கண்டு பணிகிறோம். ஜெகதம்பதாயே உனையே. ஓம் சாந்தி. 10/6/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, உங்கள் இலக்கை எப்பொழுதும் உங்கள் முன்னிலையில் வைத்திருங்கள். அப்பொழுது நீங்கள் தொடர்ந்தும் தெய்வீக குணங்களை விருத்தி செய்வீர்கள். எப்பொழுது நீங்களே உங்களை பராமரித்து கொள்ள வேண்டும். அசுர குணங்களை அகற்றி தெய்வீக குணங்களை கிரகித்துக் கொள்ளுங்கள். கேள்வி: ஒரு நீண்ட ஆயுளை கொண்டிருப்பதற்கான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றிருந்தாலும் நீண்ட ஆயுளை கொண்டிருப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சி என்ன? பதில்: ஒரு நீண்ட ஆயுளை கொண்டிருப்பதற்கு தமோ பிரதானிலிருந்து சதோ பிரதான் ஆகுகின்ற முயற்சியை செய்யுங்கள். நீங்கள் எந்த அளவிற்கு அதிகமாக தந்தையை நினைவு செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் சதோ பிரதான் ஆகுவீர்கள். உங்கள் ஆயுட்காலம் அதிகரிப்பதுடன் மரண பயமும் அகற்றப்படும். நினைவை கொண்டிருப்பதனால் உங்களுடைய துன்பம் அகற்றப்பட்டு நீங்கள் மலர்கள் ஆகுவீர்கள். நினைவு செய்வதன் மூலமாகவே நீங்கள் ஒரு மறைமுகமான வருமானத்தை சம்பாதிக்கின்றீர்கள். நினைவு செய்வதனால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டு ஆத்மா இலேசானவர் ஆகுவதுடன் உங்கள் ஆயுட்காலமும் நீண்டதாக ஆகுகின்றது. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. மகாத்மாக்கள் ஆகுவதற்கு சகல தூய்மையற்ற தீய பழக்க வழக்கங்களை முடித்துவிடுங்கள். துன்பத்தை விளைவித்தல், சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுதல் ஆகியவை நீங்கள் செய்யக்கூடாத தீய செயல்களாகும். உங்களுக்கு ஓர் ராஜ்ய திலகத்தை கொடுப்பதற்கான உரிமையை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். 2. உலகாய வியாபாரத்திலிருந்தும் சரீரதாரிகளிலிருந்தும் உங்கள் புத்தியை அகற்றி நறுமணம் மிக்க மலர்களாகுங்கள். ஒரு மறைமுகமான வருமானத்தை சம்பாதிப்பதற்கு நடக்கும் பொழுதும் உலாவித் திரியும் பொழுதும் சரீரமற்றிருப்பதை பயிற்சி செய்யுங்கள். ஆசீர்வாதம்: தூய்மையான ஆக்கபூர்வமான எண்ணங்களை கொண்டிருக்கின்ற ஓர் இரத்தினமான நீங்கள் உங்களுடைய சொந்த தூய்மையான ஆக்கபூர்வமான எண்ணங்களின் சக்தியை பயன்படுத்துவதன் மூலம் ஆத்மாக்களை கவலைப்படுவதில் இருந்து விடுவிப்பீர்களாக. இன்றைய உலகில் ஆத்மாக்கள் அனைவரும் கவலையின் நிரத்தினங்களாகவே இருக்கின்றார்கள். உங்களுடைய தூய்மையான ஆக்கபூர்வமான எண்ணங்களின் சக்தியினால் பிறரையிட்டு தூய்மையான ஆக்கபூர்வமான எண்ணங்களை கொண்டிருக்கின்ற இரத்தினங்களான உங்களால் கவலை இரத்தினங்களை மாற்ற முடியும். சூரிய கதிர்களால் தொலைவில் இருந்தவாறே இருளை அகற்ற முடிவதை போன்று இரத்தினங்களான உங்களது தூய்மையான ஆக்கபூர்வமான எண்ணங்கள் என்ற வடிவத்தில் உள்ள ஒளி கதிர்கள் உலகெங்கும் நாலா திசையிலும் பரவியுள்ளன. ஆகையாலேயே அவர்கள் ஏதோ ஒரு ஆன்மீக ஒளி மறைமுகமான வழியில் தனது வேலையை பார்க்கின்றது என நம்புகின்றார்கள். அவர்கள் இந்த தொடுகையை கொண்டிருப்பதனால் அவர்கள் உங்களை தேடுகின்றார்கள். இறுதியில் அவர்கள் இவ்விடத்திற்கு வந்து சேருகின்றார்கள்.
ஸ்லோகம் பாப் தாதாவின் வழிகாட்டல்களை தெளிவாக பெற்றுக்கொள்வதற்கு உங்கள் மனதினதும் புத்தியினதும் ரேகையை தெளிவாக வைத்திருங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.